இன்னைக்கு நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் நம்மள நெருங்கிட்டு இருக்க சமயத்துல இதுக்கிடையில ஒரு மிகப்பெரிய ரூமரா இருக்கிறது என்னன்னா, அடுத்து வரப்போற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்ற ப்ராஜெக்ட்ல இது வரைக்கும் இவங்க அனௌன்ஸ் பண்ணாத ஹீரோஸும் வில்லன்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஆன்லைன்ல ஒரு பக்கம் ரூமர் சுத்திட்டு இருக்கு. அப்படி இது உண்மையாவே நடந்தா யார் வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். MCU ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டிவர்ஸாக ஒரு குழப்பமான ஒரு தெளிவான விளக்கமா இல்லாம இப்ப வரைக்கும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்ல ஸ்டோரி லைனை கிரவுண்டடா பர்ஃபெக்ட்டா கொண்டு போய் முடிச்சாகணும். இந்த ப்ராஜெக்ட்ல ரூசோ பிரதர்ஸ் ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கிறதுனாலயே நம்மளோட பயத்தை குறைச்சு நம்பிக்கை ஊட்டுற விதமா ரூசோ பிரதர்ஸ் இருக்காங்க. டூம்ஸ்டேலையும் சீக்ரெட் வார்ஸ்லயும் மல்டிவர்ஸை வச்சு ஒரு பெரிய லெவல்ல ப்ளே பண்ண போறதுனால இதனால நம்ம ஏகப்பட்ட மாற்றங்களை பார்க்க போறோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கடந்த காலத்துல இருந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த முகங்களும் திரும்பி வரலாம். இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த முகங்களும் வேற ஒரு வேரியண்டாவும் திரும்பி வரலாம். இதை நம்புற விதமா மார்வல் அவங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்ல ஒன் ஷாட் கேரக்டர்ஸ் பயன்படுத்த போறதா மார்வல் அவங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்ல அங்க டீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரே ஒரு ப்ராஜெக்ட்ல மட்டும் தான் அந்த கேரக்டரை இன்வால்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கேரக்டரை எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்கிறதுனாலயே சர்ப்ரைஸா நமக்கு தெரியாமையே நமக்கு தெரியாத கேரக்டர்ஸை கொண்டு வரலான்னு மார்வல் சொல்லாம சொல்றாங்க போல. நம்ம இது வரைக்கும் பார்த்துடாத வேற பிளானட்ஸ்ல இருந்து வந்த ஹீரோஸ் எல்லாரையும் ஈஸியா அவங்களால தூக்கி போட்டுற முடியும். அதே சமயத்துல நம்ம மூவிஸ்லயும் சீரீஸ்லயும் பார்த்திடாத ஒரு சில கேரக்டர்ஸ் நிரந்தரமா MCUல தங்க வைக்கிறதுக்காக சும்மா மேலோட்டமா ஒரு டைம்லைனை உருவாக்கி நிரந்தரமா அவங்களை தங்க வச்சிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்காக என்னதான் ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் இந்த படத்துல யார் வரப்போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு கூட சொல்லலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நம்ம எண்டு கேம்ல பார்த்ததை விட டன் கணக்குல மார்வல்ல இருக்க மொத்த கேரக்டர்ஸுமே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்னு நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்ல. MCUல இது வரைக்கும் கொண்டு வந்து பயன்படுத்தாத கேரக்டர்ஸை இந்த படத்துல கொண்டு வர்றது ஒரு பெர்ஃபெக்டான டைமிங்காவும் ஒரு பெர்ஃபெக்டான சிச்சுவேஷனாவும் MCUக்கு இது அமையும். ஏன்னா இந்த படம் ஒரு சாதாரண படமா மட்டும் இல்லாம ஒரு சரித்திரமா அமையணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். டூம்ஸ்டே படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு ரூசோ பிரதர்ஸ் சொல்லியிருந்தாலும் இந்த படத்துக்கான முழு ஸ்கிரிப்ட் இன்னும் முடிவடையலன்னு சொல்லப்படுது. அதோட படத்துல குறிப்பிட்ட ஒரு மல்டிவர்ஸ் டீமும் இருக்க போறதா ரூமர்ஸும் பரவிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் காமிக் புக் கதைகள் எல்லாமே எக்ஸ்மேன்ஸ் தொடர்புடையதா தான் இருக்கும். ஆனா வேற வேற ரியாலிட்டில இருந்து வந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் வேர்ல்டு இல்லனா மாறுபட்ட டைம் லைன்ஸ்ல சிக்கி இருக்குன்னு கூட சொல்லலாம். டெட்பூல் அண்ட் வுல்வரீன்ல பார்த்த ரெசிடென்ட்ஸ் மாதிரியே கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் வாட் இஃப் சீசன் 3ல கேப்டன் கார்டர், கஹோரி, ஸ்ட்ரோம், பைர்டி இது மாதிரி கேரக்டர்ஸை வச்சு வாட் இஃப் சீசன் 3ல ஒரு டீமை மேக் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் ஸ்பைடர்மேன்ல இருந்து டேர் டெவில், ஸ்கார்லெட் விச், ஸ்ட்ரோம்ல இருந்து சைபர் டூத் வர எல்லாருமே தங்களோட டைம்லைனை விட்டு வெளியே போகாம தன்னோட டைம்லைன்லயே இணைஞ்சு இருக்கிறதுனாலயே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அப்புறம் பிக்சல்ஸா யாரு தொடருவாங்கன்றதுக்கு இப்ப வரைக்குமே காமிக்ல ஒரு சின்ன ஹிண்ட் கூட கொடுக்காம இருக்காங்க. பட் எனிவேஸ் MCUல இது வரைக்கும் நம்ம பார்த்திடாத ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸை MCUல கொண்டு வரணும் அப்படின்னா அது காமிக்ல இருந்து தான், அதுவும் ரொம்ப ஃபேமஸான காமிக்ல இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கேரக்டரை தான் கொண்டு வருவாங்க. அது கண்டிப்பா சீக்ரெட் வார்ஸ் காமிக்கா தான் இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். எல்லாருமே கண்டிப்பா இந்த காமிக்கை படிச்சிருப்பீங்க. அப்படி நீங்க இன்னும் இந்த காமிக் சீரிஸை படிக்காம இருந்தீங்கன்னா இந்த காமிக் சீரிஸை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் நம்ம MCUல பாத்திராத கேரக்டர்ஸ் தான் கொண்டு வருவாங்க. நம்ம RDJவே டாக்டர் டூமை எப்படி காட்ட போறாங்கன்னு தெரியல. இதுக்கடையில் நமக்கு தெரியாத புது புது கேரக்டர்ஸை கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பாப்பா என்ன பண்றாங்க. பட் எனிவேஸ் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.